கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 26/4/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:7 கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் என்கின்றது. இன்று கர்த்தர் இந்த கிருபையின் வார்த்தை மூலம் நமக்கு கொடுக்கும் ஆலோசனை என்னவென்றால், நாம் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து தான் எந்த செயலையும் செய்ய வேண்டும். குறிப்பாக வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், அல்லது வீடு கட்டுவதாகவோ, திருமண காரியங்களோ, இப்படி எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதை அவர் கூறினார், இவர் கூறினார் என்று பிறர் கூறுவதை நம்பி நாம் உடனடியாக அறிவற்றத்தனமாய் இதைதான் அறிவிலிகளாக என்று வேதாகம் கூறுகின்றது. அப்படி செய்யாமல் இது இறைவனுக்கு பிரியமான காரியமா, இதை நாம் செய்தால் நமக்கும் நம் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்குமா என்று நாம் அமர்ந்து ஜெபித்து இறைவனிடம் கேட்டு உடனடியாக நான் ஆலயத்திற்கு போனேன், இந்த வசனம் மூலமாக எனக்கு ஆண்டவர் என்னிடம் பேசினார் என்று உடனடியாக அதை நாம் முடிவெடுக்க கூடாது. அதன் பிறகு காத்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு ஊழியக்காரர்கள் மூலமாகவோ அல்லது யார் மூலமாக ஆண்டவர் என்னிடம் பேசட்டும் என்று அமர்ந்திருந்து அப்படி 2 தடவை 3 தடவை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக பேசுவார். நாம் காத்திருந்து அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசுவார். அவர் பேசும் தெய்வம். அப்படி பேசின அந்த வார்த்தைகளை கேட்டு இது நல்லதுதான் என்று உறுதிப்படுத்தி கொண்டு அதை செய்ய வேண்டும். இல்லையே அந்த காரியத்தை விட்டு கர்த்தர் நமக்கு என்ன செய்ய சொல்கின்றார் என்று அமர்ந்திருந்து கேட்டு அதன்படி செய்தோம் என்றால் நாமும் நம் சந்ததியும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக என்றும் நிலைத்திருப்போம் என்று இந்த செய்திகள் மூலமாக கர்த்தர் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். இதற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:34 பார்த்தோம் என்றால், கிதியோன் என்பவரை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆதரவாக அவர்களுடன் மீதியானியரும் அமலேக்கியரும் அவர்களை எதிர்த்து போரிட வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு நீ சென்று இஸ்ரவேலுடன் அந்த கோத்திரத்தில் 2-3 கோத்திரத்தை, குறிப்பாக மனாசே மற்றும் செபுலோன், ஆசேர், நப்தலி போன்ற நாடுகளில் உள்ள மக்களை நீ கூட்டிக் கொண்டு சென்று போரிடு, உனக்கு வெற்றி தருவேன் என்று கூறுகின்றார். உடனே கிதியோன் போருக்கு செல்லவில்லை. அவன் ஜெபித்து ஆண்டவரிடம் ஒன்று கேட்கின்றார். என்னவென்றால், நான் இன்று ஒரு தோலை நான் வெளியில் வைப்பேன், அதில் அந்த பனி அந்த தோலில் மாத்திரம் பெய்திருக்க வேண்டும், மற்ற இடங்கள் எல்லாம் காய்ந்திருக்க வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுவான். காலையில் பார்க்கும் பொழுது அந்த தோலில் மாத்திரம் பனி பெய்திருக்கும், மற்ற இடங்கள் எல்லாம் அது வெட்டாந்தரையாக உலர்ந்து காணப்படும். உடனே அதன் சரி என்று உடனே போரில் ஈடுபடவில்லை. இன்னொரு முறை ஆண்டவரிடம் கேட்கின்றார். இன்னொரு முறை நான் கேட்கின்றேன், தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எல்லாம் நனைந்திருக்க வேண்டும் பனியினால் என்று கேட்பான். அதே போல தோல் மாத்திரம் நனைந்திருக்கும், காய்ந்திருக்கும், மற்ற இடங்களெல்லாம் பனி பெய்திருக்கும். இப்படி உறுதிப்படுத்தி கொண்டு போர்விடவான், வெற்றி பெறுவான். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆட்சி செய்வான். அவனுடைய ஆட்சி மிகவும் மகிமையாக காணப்பட்டது என்று பார்க்கின்றோம். இதே போன்றுதான் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி கொண்டு பிள்ளைகள் படிப்போ, திருமண காரியமோ, வேலை வாய்ப்போ, வீடு கட்டுதலோ, இல்லை தொழில் தொடங்குவதோ, இப்படி ஏதோ ஒரு காரியத்தை கலங்கி நிற்கின்றீர்கள் அல்லவா? கலங்காதீர்கள். நன்கு அவன் சொன்னான், இவன் சொன்னான் என்று நண்பர்கள் பேச்சையோ அல்லது சொந்தக்காரர்கள் பேச்சை நம்பி அதில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் இப்பொழுதே முழங்கால் படியிட்டு இறைவனுடைய ஆலோசனைக்கு காத்திருங்கள். கர்த்தர் யார் மூலமாக கூறுவார்? ஆலயத்தில் கூறுவார், வேதாகமத்தின் மூலமாக கூறுவார், ஊழியக்காரர்கள் மூலமாக கூறுவார். அப்படி உடனே செய்யப்பட வேண்டாம். அடுத்து இறைவனுடைய வார்த்தை வருகின்றதா என்று பார்த்து உறுதியாக ஆண்டவர் இந்த தொழிலை செய், இந்த காரியத்தை செய் என்று கிதியோன் நமக்கு தெளிவாக கூறினது போன்று நீங்களும் இறைவனுடைய ஆலோசனை தெளிவாக பெற்றுக்கொண்டு அதை செய்யுங்கள்.
கொள்ளுங்கள். அப்படி இறைவன் உங்களிடம் ஏதன் மூலமாக பேசவில்லை என்றால், உங்களுக்கு அப்படி ஒரு வார்த்தைகள் வரவில்லை என்றால் அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். அமைதியாக காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேவையானவற்றை யார் மூலமாக உங்களுக்கு தேடி கொண்டு வந்து தருவார். அதன் மூலமாக நீங்களும் உங்கள் சந்ததியும் 1000 மடங்கு 1000 அளவு ஆசீர்வாதமாக வாழப்போகிறீர்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்திகள் மூலமாக அப்பா எங்களை உம்முடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து செய்யுங்கள் என்று கூறுகின்றீர்கள். அப்பா, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக உம்முடைய சித்தம் இதுதானா என்று கலங்கி நிற்கின்றார்கள். அவர்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ சொல்வதை கேட்டு இதை செய்யலாமா என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீர் கூறுகின்றீர், அப்படி அடுத்தவர்கள் சொல்ல கேட்க வேண்டாம். நீ இப்பொழுதே முழங்கால் படியிட்டு நீ ஜெபி, நான் உனக்கு இது வேணுமா வேண்டாமா என்று கூறுவேன் என்று கூறுகின்றீர்களப்பா. அதுவும் உடனடியாக செய்ய வேண்டாம், 1 2 தடவை பேசின பின்புதான் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றீர்களப்பா. அப்படி எந்த ஒரு இதுவும் வரவில்லை என்றால் அதை விட்டுவிடு என்றும் நீர் ஆலோசனை கூறுகின்றீர்களப்பா. அதன்படி இந்த தயங்கி நிற்கும் இந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நீங்கள் நல்ல ஆலோசனை வழங்கி அவர்களுடைய காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுங்க. அதன் மூலமாக அவர்கள் காத்திருந்து உடைய சித்தத்தை அறிய நீங்க கற்றுக் கொடுங்க. அவருடைய சந்ததியும் 1000 மடங்கு இந்த காரியத்தின் மூலம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ ஆசீர்வாதமான சந்ததியாக மாற்றி கொடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.